ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஐக்கிய அகாடமி. கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 52வது சட்ட திருத்தம் 1985 படி இந்திய அரசியலமைப்பில் 10வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டதுதான் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டம் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 10வது அட்டவணை, ரைட்? ஸோ ஒரு எம்பியோ அல்லது எம்எல்ஏவோ எப்பொழுது கட்சித்தாவலின் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதை பத்தி 2 ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஒன்னு 102 கிளாஸ் 2 அப்படிங்கிற ஆர்டிக்கல்லையும், அடுத்தது 191 கிளாஸ் 2 அப்படிங்கிற ஆர்டிக்கல்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. 102 ஆர்டிக்கல் எம்பியோடைய பதவி நீக்கம் பற்றியும், 191 அப்படிங்கிறது எம்எல்ஏவுடைய பதவி நீக்கம் பற்றியும் குறிப்பிடுகிறது, ரைட்? ஸோ இப்போ கட்சித்தாவலின் அடிப்படையில் ஒருத்தர் தண்டிக்கப்பட வேண்டுமென்றால் அதனுடைய முகாந்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாக்களிப்பு அல்லது விலக்கு. ஒரு உறுப்பினர், பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர், அந்த கட்சியினுடைய கொறடா அப்படின்னு சொல்லப்படுகிற விப்புடைய உத்தரவை மீறி செயல்பட்டாலோ அல்லது அவருடைய உத்தரவுக்கு மாறாக வாக்களித்தாலோ அவர் மீது கட்சித்தாவலின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம். 2வது ஒண்ணு, ஒரு சுயேட்சை உறுப்பினர், அதாவது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்தாரு அப்படின்னா அவர் மீது இந்த கட்சித்தாவலின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம், ரைட்? அவரு கடைசி வரலும் எந்த கட்சியிலும் சேரக்கூடாது, ரைட்டா? ஸோ அடுத்தது நியமன உறுப்பினர்கள், அதாவது மாநில ஆளுநராலோ அல்லது குடியரசுத் தலைவராலோ நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் 6 மாதங்களுக்கு பிறகு, அவர்கள் நியமிக்கப்பட்டதிலிருந்து 6 மாதங்களுக்கு பிறகு ஏதாவது ஒரு கட்சியில் இணைந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம், ரைட்? ஸோ அடுத்தது தன்னார்வமாக விலகுதல். ஒருவர் தானாக முன்வந்து தன்னுடைய கட்சி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தால் அவர் மீது கட்சித்தாவலின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து அவரை தகுதி இழப்பு செய்யலாம். ஸோ இந்த கட்சித்தாவல் குறித்து இறுதி முடிவு எடுக்கக்கூடியவர் லோக்சபா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சபாநாயகர், ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய தலைவராக விளங்கக்கூடியவர், ரைட்? ஸோ இது மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டீடைல்ஸ் உங்களுக்கு ப்ரிசைஸா வேணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.